மலேசியால இருக்கக்கூடிய ஒரு கோடீஸ்வரருடைய ஒரு ஜாதகம். ஓகேங்களா, உண்மையாகவே கோடீஸ்வரர் தான். அவருக்கு கீழே ஒரு 500 பேர் வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி அமைப்புல உள்ள ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுத்து நம்ம வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நேற்று ஒரு ஜாதகம் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம் நம்மளோட 18 வியூவர் யூடியூப் சேனல்ல. அப்போ அதில் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. எனக்கும் பௌர்ணமி சந்திரன் தான், எனக்கும் சூரிய தசை சந்திர தசை முடிஞ்சிருச்சு, ஒன்றும் நடக்கல, பெருசா ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தோம் லக்னம் லக்னாதிபதி தசாபுத்தின்னு. ஏன்னா நேற்று நம்ம போஸ்ட் பண்ண அந்த ஜாதகம் வந்து மலேசியால இருக்கக்கூடிய ஒரு கோடீஸ்வரருடைய ஒரு ஜாதகம். ஓகேங்களா, உண்மையாகவே கோடீஸ்வரர் தான். அவருக்கு கீழே ஒரு 500 பேர் வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி அமைப்புல உள்ள ஒருத்தருடைய ஜாதகத்தை நேற்று நம்ம யூடியூப்ல போஸ்ட் பண்ணோமா. அதுல தெளிவாகவே அந்த விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்போம். என்ன, ஒரு உயர்நிலை அமைப்புகள்ல ஒரு நிறைவான அமைப்புகள்ல பிறக்கிற ஜாதகம் ஒளியோட அமைப்புல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் கூடவே இறுதியில லாஸ்டா சொல்லுவோம். அடிக்கடி நம்ம சொல்ற லக்ன சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம், அதற்கு பிறகு யோக தசை நடப்புல இருக்கிறது, இதுதான் ஒருத்தரை முன்னேற்றம் அப்படின்றத அடிக்கடி எல்லா வீடியோல சொல்றோம். அதை அதுலயும் மென்ஷன் பண்ணிடணும். இந்த சுபத்துவம், சுபத்தன்மை, அந்த ஒரு ஜாதகம் ஒளியாக இருக்கணும், ஜாதகம் ஒளியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றோம்ல. பாருங்க, மார்கழி திருவாதிரையில பிறந்து லக்னாதிபதி சுபத்துவம். ஓகேங்களா, லக்னத்துல சுக்கிரன் அமர்ந்து லக்னம் சுபத்துவம், ராசியை குரு பார்த்து ராசி சுபத்துவம், சந்திரமங்கல யோகத்துல இந்த சந்திரமங்கல யோகத்துல குருமங்கல யோகத்துல இவர் இருக்கிறாரு, செவ்வாய் இருக்காரு. அந்த ஒளியான அமைப்பு ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல பிறந்த ஒருவரை மிகப்பெரிய வெளியே வாய் விட்டு சொல்லிக்கிற அளவுக்கு பணக்காரரா ஆக்குமா அப்படின்னா இதுதாங்க அந்த அமைப்பு. ஓகேங்களா, ஆனா இயல்பாக பாக்குறவங்களுக்கு நான் பௌர்ணமி, ஏன்னா இந்த கேள்வி உங்களுக்கே இருக்கும், நானும் பௌர்ணமி அன்னைக்கு தானே பிறந்தேன், ஏன்னா நேற்று கூட, ஏன்னா அந்த நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நேற்று கூட ஒருத்தவங்க பௌர்ணமி யோக அமைப்புல தான் பிறந்தாங்க, ஆனா பெருசா நல்ல அமைப்புகள் இல்லை. ஏன், இங்க லக்னம் பலமா இருக்கணும், லக்னாதிபதி பலமா இருக்கணும், தசாபுத்தி உங்கள் வாழ்க்கை சம்பவங்களை குறிக்கக்கூடிய தசாபுக்தி பலமாக இருக்கணும். நீங்க சாதிக்க போறீங்களா, இல்ல உங்களோட முயற்சி வீணா விரலுக்கு இறைத்த நீரா போய்கிட்டு இருக்கா, இல்ல உங்களுடைய உழைப்பை வேற ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காரா, இல்ல வேற ஒருத்தர் உங்களுக்கு உழைச்சு கொடுத்துட்டு இருக்காரா, இல்ல நீங்க அதிர்ஷ்டத்தால முன்னேற போறீங்களா, இப்படின்ற அமைப்புகள் எல்லாம் உங்களுடைய தசாபுத்தியை அடிப்படையாக கொண்டது. ஜாதகம் போட்டோன்னே வீடு வாங்குற மாதிரி பிளான்ல இருக்கீங்க போல இருக்கே, என்னன்னே ஆமா அப்படின்னு சொல்றீங்கல்ல, எது தசாபுத்தி அமைப்புல தானே அதை பார்த்து சொல்றோம். அப்ப உங்களுக்கு எப்ப எது கிடைக்கணும், எப்ப எது கிடைக்க கூடாது அப்படின்ற விஷயங்களை தசாபுத்தி அமைப்புகள் தானே தீர்மானம் பண்ணுது. ஒருவருடைய வாழ்க்கை, ஒருவருடைய ஜாதகம் தசாபுத்தியின் அடிப்படையில இருக்கு. அதற்கப்புறம் அந்த தசை அவரை வழிநடத்தி கொண்டு போகும்பொழுது அவரு எப்படி போறாரு, வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துகிறாரா, இல்ல வாய்ப்புகளை நழுவு விடுறவரா இருக்கிறாரா. சரி, இது எப்படி நழுவு விடுறாங்க, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ, எங்க போக்கஸ் பண்ணணுமோ அதை விட்டுட்டு தேவையில்லாத இடத்துல போக்கஸ் பண்றாரா, நண்பர்களோட போக்கஸ் பண்ணிட்டு இருக்காரா, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்ல ஒருத்தர் போக்கஸ் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்றது லக்னம் முடிவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகேங்களா, அந்த லக்னத்தை வழி நடத்தி செல்லக்கூடிய தன்மைகள் உங்களுடைய தசாபுத்தி. தசாநாதன் தான் ஒரு ஜாதகத்துல வலுத்து ஸ்ட்ராங்கானவர், உங்களை சரியான பாதைக்கு கொண்டுட்டு போறவரும் உங்களை ஒரு அதல பாதாளத்துல கொண்டு தள்ளுறவரும் தசாபுத்தி. இதுல நீங்க எந்த விதமான ஹெர்ப்ஸோ எந்த மாதிரியான மாலையோ உத்திராட்சமோ எல்லாம் போட்டுக்கோங்க, தசாபுத்தி ஒத்துழைக்காத பட்சத்துல உங்களுக்கு அப்படி எதுவும் பெரிய நல்ல விஷயங்கள் நடக்காது அப்படின்றது தாங்க உண்மை. இங்க மாற்றம் செய்யறதுக்கு நம்ம என்ன கடவுளா, கடவுள் மட்டும்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றம் செய்ய முடியும். ஆனா நேற்று அதையும் ஒருத்தர் கேட்டாரு, அப்ப இந்த அமைப்பு இருந்ததுன்னா எல்லாம் மாறும் தானே. ஆனா அந்த கடவுளுடைய அமைப்புகள்ல நீங்க இருக்கிறதுக்கே உங்களுடைய ஜாதகம் ஒத்துழைக்கணும்ல. குரு சனி கேது தொடர்பு வந்தா தானே நீங்க உண்மையான கடவுள் பக்தி, இல்லைன்னா நான் கடவுளை மனசுல நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் விருப்பமே இல்லாம போறவரா தானே வந்துருவாங்க. இயல்பாக சனி கெடும்பொழுதும் லக்னம் கெடும்போதும் ஒருத்தருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது. ஓகேங்களா, அப்ப இதையும் முடிவு செய்வது உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் தானே. அப்ப இந்த இடத்துல நல்லா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சாதனையாளர் இதை உங்களை இது வந்து அந்த அந்த மாதிரியான ஒரு ஜாதகம் நம்ம கைக்கு கிடைச்சது ஒரு பெரிய விஷயம். அந்த ஜாதகத்தை பார்க்கும் போதே உங்களுக்கு இயல்பாகவே தெரியும் லக்னம் வலுத்திருக்கும். லக்னத்துல யாரு, சுக்கிரன் அமர்ந்திருப்பாரு. ஓகேங்களா, லக்னாதிபதி 11ஆம் இடத்துல சந்திர பூர்ண மார்கழி திருவாதிரையில குருவின் வீட்டுல சந்திரனின் அமைப்புல இருப்பாரு. ஓகேங்களா, அடுத்ததாக பாத்தீங்கன்னா அவருக்கு நடந்துட்டு இருந்த தசை, அவருக்கு குரு தசை நடப்புல சிறு வயசுல இருந்திருக்கு. அதுக்கு பிறகு சனி தசை, இப்ப அவர் இருக்கிறது புதன் தசை. கும்பத்துக்கு ஃப்ரெண்டான அமைப்புகள்ல ஜாதகத்துல, அவருடைய ஜாதகத்துல தசாபுத்தி அமைப்பு எல்லாம் நட்பு. இன்னமும் ஒரு 20, 25, 26, 27 வருஷத்துக்கு அவருக்கு யோக தசை தான் நடக்க போகுது. அவர் நல்லா தான் இருக்க போறாரு. அப்போ
இதனோட அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா லக்னம், லக்னாதிபதி, தசாபுத்தி இது எல்லாம் சுப வலிமையோடு குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனின் தொடர்போடு இருந்து தசை நடத்தும் பொழுது ஒரு உயர்குடி பிறப்பு பிறக்கிறார் அப்படின்றத தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.